கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான வாலிப தம்பி தங்கச்சி எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் பரம தகப்பன் இயேசு உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை ஆதியாகமம் 39:2. கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரிய சித்தியுள்ளவன் ஆனான். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான வாலிப தம்பி தங்கச்சி, யோசேப்பினுடைய மற்றொரு குணம் என்னன்னு சொன்னா, தனக்கு சகோதரர்கள் தீங்கு செய்தாலும் கூட அமைதியாக இருந்தார். வேறு இடத்துல அன்றைக்கு ஆடு மேய்க்கிற தன் சகோதரருடைய நலனை விசாரிக்க சென்ற இடத்துல யோசேப்பை அவங்க சகோதரர் என்ன பண்றாங்க, தண்ணீர் இல்லாத குழியில முதல்ல தள்ளுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எகிப்திற்கு போகிற இஸ்மவேலர்கிட்ட 20 வெள்ளி காசுக்கு என்ன செய்யறாங்க, விற்று போடுறாங்க. அந்த சூழ்நிலையில் கூட யோசேப்பு ஒரு வார்த்தையும் பேசாமல் அமைதியாக பொறுமையாக இருந்தார். தன் சகோதரர்கிட்ட ஏன் எனக்கு இப்படி செய்றீங்கன்னு சொல்லி கூட அவர் கேள்வி கேட்கவே இல்லை. எல்லா உறவுகளையுமே அன்றைக்கு யோசேப்பிடம் இருந்து அவன் சகோதரர்கள் பிரித்து விட்டார்கள். ஆனால் கர்த்தரோடு யோசேப்புக்கு இருந்த உறவை அவனை விட்டு அவர்களால் பிரிக்க முடியவில்லை. ஹல்லேலூயா. யாருமே அன்றைக்கு யோசேப்பு கூட இல்லாமற் போனாலும் கூட கர்த்தர் யோசேப்போட இருந்தார். கர்த்தர் யோசேப்போட இருந்து அவனை காரிய சித்தியுள்ளவனாக்கி அவன் செய்த எல்லாவற்றையுமே அன்றைக்கு வாய்க்க பண்ணினார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலும் கூட வித்தியாசமான சூழ்நிலைகள் வரும்போது பொறுமையோடு நீங்கள் அமைதியாக இருக்கும்போது கர்த்தர் உங்களோடு இருந்து கண்டிப்பாக நீங்கள் செய்கிற காரியத்தை எல்லாம் வாய்க்க பண்ணி மகிழ பண்ணுவார். ஆமென். God bless you. Glory to God.